Dear friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய 2.1 க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் சம்ஸ் எல்லாம் கிளியரா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2.1 ல இருந்து 2.8 வரையும் கிட்டத்தட்ட 8 சம் வந்து ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியான டைப்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. Integral of x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இங்க வெறும் x மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா x plus a அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா பவர் என்னன்னா இதே ஃபார்முலால x வர வேண்டிய இடத்துல போற x plus aன்ற மாதிரி போட்டுடலாம். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இங்க x இருக்கு, பவர்ல n இருக்கு, அதனால x பவர் n plus n ன்னு போட்டாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம் பிராக்கெட் இருக்கு, பவர்ல n இருக்கு. அதே மாதிரி சம் பிராக்கெட் பவர் n plus n, அதே n plus n போட்டுட்டு கீழே n plus n போட்டுடலாம். அதே மாதிரியே போட்டுடலாம். பட் என்னன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்ததுன்னா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அதனால ஒண்ணுமே இங்க போடல. இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்கு, அதனால a மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். மற்றபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரல்ல வந்துட்டு வேற எந்த டிஃபரன்ஸுமே நம்மளுக்கு காமிக்கப்படலை. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம்மை வந்துட்டு எப்படி போடணும், இது மாதிரியான சம்ஸை எப்படி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இன்டெகிரலில் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம கம்பல்சரியாக சேர்க்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டெகிரல் பண்ணால் அதோட கேபிட்டல் எஃப் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம் தான், ஈஸியாக நம்மளுக்கு புரியும். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவாலுவேட் இன்டெகிரல் ஆஃப் ax ஸ்கொயர்டு ப்ளஸ் bx ப்ளஸ் c பை ரூட் ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் கீழே இருக்கிறது தான் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், ஒரே ஒரு டினாமினேட்டர் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த டினாமினேட்டர் காமன். அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு பை ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக போடலாம், ப்ளஸ் பிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி பை ரூட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சி பை ரூட் எக்ஸ் அப்படின்றால என்ன அர்த்தம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போது சி பை எக்ஸ் பவர் 1/2, எக்ஸ் பவர் 1/2 மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1/2ன்னு வந்துடும். அப்போ சி இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அப்படின்ற மாதிரி இது ஒரு அப்டேட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியை பொறுத்தளவுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, கீழே வந்துட்டு எக்ஸ் பவர் 1/2 இருக்குது. ஏன்னா ரூட் எக்ஸ்னால எக்ஸ் பவர் 1/2ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது எப்படி வரும்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். வெறும் எக்ஸோட வேல்யூ என்னன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸு. அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அப்போ எக்ஸை வந்துட்டு நம்ம ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதணும்னா கீழே ஒரு ரூட் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அது அடிச்சுட்டு அப்படின்னா டோட்டலாக மேலே வந்துட்டு ஒரு ரூட் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ரூட் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதை தான் இங்கே நம்ம போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ வந்துட்டு என்ன வரும்னா பி இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்ற மாதிரி கிளியராக அப்டேட் கிடச்சிடும். சரியா? இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரூட் எக்ஸில் அடிக்கிறதுக்காக ரூட் எக்ஸாக மாற்றுறேன். அப்போது ஒரு எக்ஸை வந்துட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம், இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு எக்ஸுக்கும் ரூட் எக்ஸுக்கும் ஒரு ரூட் எக்ஸுக்கும் அடி ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். எக்ஸுக்கு பவரில் 1 இருக்குது, ரூட்டுக்கு பவரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா 1/2 இருக்கும். அப்போது எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் 1 ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்ற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை போட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1, 1/2ஓட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3/2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 3/2 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ டோட்டலாக அந்த டிவியேஷன்ஸ் வந்து தனித்தனியாகவே பிரிக்கிறதன் மூலமாக நமக்கு என்ன வந்துடுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் நமக்கு வந்துடுது. சரிங்களா?
அதனால தான் டைரெக்டாக இப்படி போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சம்ஸோட கிளியரான ஒரு விஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் இங்கே எப்படி இருக்கு, இதை வந்துட்டு நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ் பவர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் ஏதாவது கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அதை தனியாக வெளியே எடுத்து எழுதிட்டு அப்புறம் ஆன்சரோட சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, சம்மில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஏ வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு, அது தனியாக எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எதனா ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனி இன்டெக்ரலாகவே பிரிச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இன்டெக்ரலாக பிரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 இன்டெக்ரலாக கிடைக்கும். அதைத்தான் இங்கே 3 இன்டெக்ரலாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் கான்ஸ்டன்ட் பி இருக்குது, இதில் சி இருக்குது, எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 3/2 எக்ஸ் பவர் 3/2 அப்படின்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம 1 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கீழையும் 3/2 + 1 போடணும். அப்படின்றப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 3/2ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் அது என்ன கிடைக்கும்னா 5/2 கிடைக்கும். இன்டெக்ரல் வராது, ஏன்னா இன்டெக்ரல் நம்ம எடுத்தாச்சு. பையில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/2 அதே தான் வரும். ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் 1/2ஓட பவர் 1/2ஓட பவர் 1/2ல் ஒரு 1 ஆட் பண்ணால் அதான் n+1, அதை ஆட் பண்ணால் 3/2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 3/2 பை 3/2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பவர் -1/2 இருக்குது. -1/2ஓட 1 ஆட் பண்ணால் ப்ளஸ் 1/2ன்னு வரும். அப்போ எக்ஸ் பவர் 1/2 டிவைடட் பை 1/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிறது ஃப்ராக்ஷன் இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கலை வச்சு மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 × a 2a எக்ஸ் பவர் 5/2 பை 5 அதை மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2b எக்ஸ் பவர் 3/2 பை 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2c கீழே வந்து 1 இருக்காது, ஏன்னா 1 தான் இருக்கும், அது தேவையில்லை. 2c எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம போடணும். ஆனால் இங்கே நம்ம சி ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால கே அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான சம்ஸை நம்ம போட வேண்டியிருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சம். இது ரெண்டாவது ஃபார்முலாவை வச்சுருக்கக்கூடிய சம்மு, அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போடலாம். இன்டெக்ரல் ஆஃப் 2x + 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. 2x + 1 அப்படின்றது உள்ளே இருக்கட்டும், அதாவது ரெண்டாவது டைப் 1 இன்டெக்ரேஷன்ஸில் ரெண்டாவது ஃபார்முலாவாக சொல்லப்படுது. ஏன்னா ax + b அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் இங்கே ரூட் இருக்குது. ரூட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா 2x பவர் + 1 பவர் 1/2 அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டாச்சு. அப்போது இதோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே +1 ஆட் பண்ணும்போது 3/2 வந்துடும். அந்த 3/2 வந்துட்டு பார்த்திங்கன்னா எகெயின் கீழே வந்துட்டு 3/2 தான் வரும். உங்களுக்கே தெரியும் ax + b அப்படின்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும் அதை வந்துட்டு கீழே வந்துட்டு போட்டுருணுன்ட்டு. அப்போ கீழே வந்து 3/2 இருக்குது, அதோட வந்துட்டு மல்டிப்பிளில் 2 கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா 2க்கு 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 அப்படின்றது தான் கீழே இருக்கக்கூடியது. மேலே இருக்கிறது பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி அப்டேட் முடிச்சோம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 2.2ஓட அப்டேட்டு. அடுத்து 2.3. 2.3யுமே ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே ஏதாவது பவர் இருந்தால் அதை மேலே கொண்டு வரும்போது என்னவா மாறும் அப்படின்னா
கீழே ஏதாவது பவர் இருந்தால் மேலே கொண்டு வரும்போது அது மைனஸில் மாறும். அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா -2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய கான்செப்ட், அதாவது இன்டகிரேஷன்ஸில் நம்ம எக்ஸ் பவர் எண்ணுக்கு போடணும். அதில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மாதிரி இருக்குது, அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் பவர் எண்ணை இன்டகிரல் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் என். இங்கே என்னோட வேல்யூ -2 இருக்கனால -2ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் -1ன்னு வந்துடும். அப்போ -1 பவரில் இருக்கிறத கீழே கொண்டு வந்தோம்னா 2x + 3 அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிடும். இது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் 2 இருக்கிறதுனால 2வை வந்துட்டு கீழே போடணும். 2 போட்டாச்சு, சரியா? அதில் வந்துட்டு மைனஸ் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றது மட்டும் கிளியராக அப்டேட் பண்ணிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -2 + 1 அப்படின்ற மாதிரி நம்ம கீழே வந்துட்டு n+1 கொடுப்போம். அப்போ அது -1 வரும். அந்த -1 தான் இங்கே வந்துட்டு மைனஸ் அப்படின்ற மாதிரி கிளியராக அப்டேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து 2.4 பொறுத்தளவுக்கு இதில் வந்துட்டு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா x + 1/x the whole squared அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா a + b whole squared ஃபார்மெட்டில் விரிச்சு எழுதுகிறோம். a + b whole squared ஃபார்மெட்டில் விரிச்சு எழுதணும் அப்படின்னா a + b whole squared = a squared + 2ab + b squared. அப்போது a squared + 2ab + b squared அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே a வந்துட்டு x, b வந்துட்டு 1/x. அப்போ a squared அப்படின்றது x squared, b squared அப்படின்றது 1/x the whole squared. ஓகேவா? 2ab அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 × x × 1/3 அப்படின்றப்போ 1/x அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன வந்துடும்னா 2 × x × 1/x அப்படின்றப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சு விட்டுறலாம். வெறும் 2 மட்டும் தான் நம்மளுக்கான கிளியரான அப்டேட்டில் வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2, இங்கே வந்துட்டு 1/x² dx. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். x² dx, அப்புறம் 2 × integral of dx, வெறும் dx. அதுக்கடுத்து integral of 1/x² dx. இந்த x² வந்துட்டு பையில் இருக்கிறதுனால மேலே எழுதும்போது -2 அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. x பவர் -2 அப்படின்ற மாதிரி அப்டேட் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சம்மை போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த சம்மில் வந்துட்டு இந்த சம்மில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x² இன்டகிரல் பண்ணும்போது மேலே ஒரு 1 ஆட் பண்ணிட்டு அதே நம்பரை கீழே கொடுக்கணும். ஓகே, ப்ளஸ் 2 வெறும் dx வந்துச்சுன்னா x வரும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/x ஹோல் ஸ்கொயர்டு பண்ணிங்கன்னா அந்த 1/x ஹோல் ஸ்கொயர்டு பண்ணும்போது 1/x² வந்தது இல்லையா, அது எப்படி மாதிரி இருக்கும், x பவர் -2 மாதிரி இருக்கும். அதுக்கு +1 கொடுத்தோம்னா x பவர் -1ன்னு வரும். x பவர் -1 அப்படின்றதுனால பையில் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் வேறு நமக்கு வரும். என்ன ரீசன்னா அதுவுமே -2 + 1 வந்து பார்த்திங்கன்னா -1. அந்த -1 கீழே இருக்கும், இந்த மைனஸ் இந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸாக வந்துடும். சரியா? அதாவது x³ + 3 x³ + 2x - 1/x அப்படின்னு ப்ளஸ் c அப்படின்றது ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. 2 ப்ராக்கெட்ஸையும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கிள் ப்ராக்கெட்டாக மாற்றணும். சிங்கிள் ப்ராக்கெட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x³ வச்சு எக்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். x³ வச்சு -4 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 வச்சு எக்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். 7 வச்சு -4 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ x³ × xன்றப்ப x பவர் 4 வந்துடும். குட். அதே மாதிரி x³ × -4 வந்து பார்த்திங்கன்னா -4x³.
7 into x அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 7 into x 7x 7 into -4 -28 அப்படின்ற மாதிரி அப்டேட் நிற்கும். இப்போ இதை வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா x பவர் 4 வந்து இன்டெக்ரல் பண்ணால் x பவர் 5/5 minus 4 into x cube அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரல் பண்ணால் 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு எக்ஸு க்யூபை வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி -4 இருக்குது, அதில் இது அடிச்சிட்டோம் அப்படின்னா -x பவர் 4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகே, -x பவர் 4. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7xல 7 வந்து கான்ஸ்டன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணோன்னா x²/2 அதனால் 7x²/2 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. -28 அப்படின்றது நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். -28 அப்படின்றப்போ -28 அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். -28x + c அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு இதோட வந்துட்டு எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5 முடியுது. Start. Example 2.6. Evaluate integral of 2x² minus 14x plus 24 divided by x minus 3 dx அப்படின்ற இந்த சம்மை வந்துட்டு ரொம்ப கிளியராக கொடுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த பாலினாமியல் ஆர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 தான் பிரியும். அப்படி பிரியும் போது நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதே வந்து எதுக்குன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும், அதுலேயுமே சிங்கிள் யூனிட் மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சரியா? இப்போ இதுக்கு நார்மலாக ஃபேக்டரைசேஷன் பண்ணக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை வந்துட்டு நியூமரேட்டர் 2x² minus 14x plus 24 அப்படின்றது தான் நியூமரேட்டர். இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு -14 வரணும், மல்டிபிள் பண்ணால் வந்துட்டு 48 வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 வந்துட்டு 1 into 48 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இல்லாட்டினா 2 into 24 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டினா 3 into 16 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். மேலும் 4 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 அப்படின்ற மாதிரி தரலாம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6 into 8 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே அப்டேட் கிடையாது. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 14 வரணும், மல்டிபிள் பண்ணால் 48 வரணும் அப்படின்னா நமக்கு எந்த காம்பினேஷன் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு செட் ஆகுது. அதனால 6, 8 எடுத்துக்கிறேன். இதில் 6 and 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் -14 வரணுன்றதுனாலையும் மல்டிபிள் பண்ணால் +48 வரணுன்றதுனாலையும் ரெண்டுலேயுமே நான் மைனஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல 2x² minus -6x minus 8x plus 24 அப்படின்ற மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். இது ரெண்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2x காமனாக இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துடுறேன். 2x நான் எடுத்துடுறேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த இடத்துல x மட்டும் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா -3 மட்டும் இருக்குது, அதை நான் தனியாக கொடுத்துட்றேன். இது ரெண்டுலேருந்து எதை வெளியே எடுக்க முடியுதுன்னா -8 வெளியே எடுக்க முடியும். உள்ளே அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் x மட்டும் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா +24ல் -8 எடுத்ததுனால -3 மட்டும் இருக்கும். இப்போ இது ரெண்டுலேயுமே x -3 இருக்குது. அதனால் காமனாக x -3 நான் எடுத்துடுறேன். ஸ்டார்ட். அப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2x இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -8 இருக்குது.
இவ்வளவுதான் அப்டேட். அதனால தான் நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 2x² minus 14x plus 24 நம்ம எப்படி மாத்திரோம்னா x minus 3 into 2x minus 8 அப்படின்ற மாதிரி கொடுத்துறோம். இப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃபேக்டரைசேஷன்ல இந்த மாதிரி அப்டேட் கொடுத்தாச்சு. இதுதான் இங்க ட்ரிக். இந்த ட்ரிக்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நேரா டைரக்டா இன்டெகிரலுக்குள்ள போயிடலாம். இங்க இருக்கக்கூடியதுல நியூமரேட்டரை நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மாத்திட்டேன். இது ரெண்டும் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா 2x minus 8 மட்டும் தான் இருக்கு. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 வந்துட்டு கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும். x நம்ம வந்துட்டு இன்டெகிரல் பண்ணா x² by 2, 2க்கு 2 அடிச்சிட்டோம்னா x² மட்டும் இங்கே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -8 இருக்கு. -8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதை இன்டெகிரல் பண்ணால் -8x அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ x² minus 8x plus c அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x² minus 8x plus c அப்படின்ற மாதிரி கிளியராக கிடைக்குது. இது இந்த மாதிரியே அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது கான்செப்ட். அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் என்னவா இருக்குன்னா 2x plus 3 அப்படின்ற மாதிரி இருக்கு. இதையும் அதே மாதிரி 2x plus 3 மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணி இந்த x plus 2ல் 2ஐ மல்டிபிள் பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். மதிப்பு மாறாது, ஏன்னா வேல்யூஸ் மாறாது. 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் வேல்யூ மாறவே மாறாது, அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 2ஐ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது x plus 2 எப்படி மாறுதுன்னா 2x plus 4ன்னு மாறிடுது. வெளில அதால் டிவைட் பண்ணிக்கிறேன். தேர்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் பவரில் எழுதும்போது ரூட்டுக்கு மேலே 1/2ன்னு வரும். அந்த அப்டேட் கிளியராக எழுதி வச்சுக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த 1/2 காமனாக இருக்குது, அதை தூக்கி தனியாகவே என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். இந்த இடத்துல 2x நம்மளுக்கு வந்துருச்சு, ப்ளஸ் 3 வரணுன்றதுக்காக இந்த 4 நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2x plus 3 அப்படின்னு சொல்லி பிரித்து ப்ளஸ் 1 தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்போ இது ஒரு ப்ராக்கெட்டாக தனியாகவே போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ 2x plus 4 தான் நான் 2x plus 3 plus 1ன்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு தனி ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதலாம். அதே மாதிரி இதை தனியாக ஒரு ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதலாம். ஏன்னா ப்ளஸ்ன்றது இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தனியாக போடும்போது 2x plus 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 2x plus 3 பவர் 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரூட் ஆஃப் 2x plus 3ன்னு அர்த்தம். இது பியூரா ரூட் இல்லாமல் இருக்கு. ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை 2 தடவை ரூட் மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னு அர்த்தம். அந்த ஒரு ரூட் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2x plus 3 பவர் 1/2ன்றது மட்டும் அப்டேட்டில் இருக்கும். அதை நம்ம இங்கே போட்டுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே 1லேருந்து இந்த பேலன்ஸை கொண்டு வந்தோம்னா 1/2x plus 3 பவர் 1/2 வந்துட்டு மேலே வரும்போது -1/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். பார்த்துக்கோங்க, சிம்பிள். இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக இந்த மாதிரி மாற்றிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மாதிரியே நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணி 2 ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம வந்துட்டு பிரித்து நம்ம போட்டிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய சர்டை வந்துட்டு மேலே இருக்கிற இந்த 2x plus 3 டிவைட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததில் வந்துட்டு சிங்கிள் நம்பராக வரலாம், இல்லாட்டினா சில சமயம் நம்பர் இதாக கூட வரலாம். உங்களுக்கு சம் இதில் எக்ஸைஸ் சம்ஸ்லையுமே இதே மாதிரி ஒரு சம் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு புரியும். இதை மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறது மட்டும்தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கான அப்டேட்டாக சொல்லப்படுது. சொல்கிறது புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அங்கே வந்து கொடுத்துருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல்ஸ் இன்டெகிரல் போட்டுடலாம். 1/2ன்றது கான்ஸ்டன்ட், அதை போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 1/2 இருக்குது. அதோட 1 ஆட் பண்ணணும். அப்போ 1/2ஓட 1 ஆட் பண்ணால் 3/2ன்னு கிடைக்கும். அதே 3/2 கீழே வரும். கீழே வரும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு
3/2 அப்படின்ற மாதிரி கீழே வந்து நிற்கும். ஆனால் இந்த இடத்துல 2x இருக்கிறதுனால அதோட கான்ஸ்டன்டான 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த எப்பயுமே தெரியும் இல்லையா, ஏஎக்ஸ்ன்னு இருந்தால் ஏ வந்து கீழே டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 2x இருக்கிறதுனால இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லி வரும்போது இந்த 3/2 இங்கேயும் இருக்கும், 2வும் இன்ட்டில் இருக்கும். அந்த 2க்கு இந்த 2க்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 மட்டும் நம்மளுக்கான ஆன்சராக கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கான்செப்ட் இருக்கும். இங்கே கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே 2x + 3க்கு பவரில் -1/2 இருக்குது, அதோட +1 ஆட் பண்ணும்போது +1/2ன்னு வந்துடும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 நம்ம போடணும், ஏன்னா n+1 கீழே வரும் இல்லையா, அதனால் 1/2ன்னு சொல்லி போடுறோம். போட்டாலுமே இங்கே 2x அப்படின்றதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்கிறதுனால 2வை நம்ம கீழே போடுவோம். போட்டோம்னா 2க்கு 2 கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நியூமரேட்டரில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும், டினாமினேட்டர் ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ அந்த அப்டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ½ into 2x + 3 power 3/2/3 + 2x + 3 power 1/2 + c அப்படின்ற மாதிரி முடிக்கலாம். இப்போ இதோட உங்களுக்கு என்ன முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.7 வந்துட்டு உங்களுக்கு கிளியராக முடியுது. இப்போ 2.8 நம்ம பார்க்கலாம். 2.8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு கான்செப்ட். இதை வந்துட்டு காஞ்சிகேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காஞ்சிகேட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு சம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, இவாலுவேட் integral 1/√(x + 2 - √(x - 2) dx இருக்கு. இதே மாதிரியான சம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸைஸில் இருக்குது. அங்கே வந்துட்டு +1 -1 இருக்கும். இங்கே +2 -2 இருக்குல்லையே, அதுக்கு மேலே +1 -1 இருக்கும். பட் அங்கேயும் இதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுக்கு காஞ்சிகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 சட்டுக்கு நடுவில் என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அந்த சிம்பிளோட ஆப்போசிட் சைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல √(x + 2 - √(x - 2) இருக்குல்ல, அந்த மைனஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு காஞ்சிகேட்டுக்கு தேவையான நம்பராக தெரியுது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே தான் ப்ளஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அப்போ மேலேங்கிலையும் அதால் மல்டிபிள் பண்ணணும், மேலேங்கிலையும் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 1 into நியூமரேட்டர் 2 மல்டிபிள் பண்ணும்போது அதே சேம் கிடச்சிரும். டினாமினேட்டர் 2 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கு இவங்க டேரெக்டாக போட்டிருக்காங்க ஆன்சர். அது என்ன வந்திருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது a+b மாடல்லையும் இது வந்து a - b மாடல்லையும் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், a+b into a - b is equal to a² - b². இங்கே a வந்துட்டு √(x + 2), b வந்துட்டு √(x - 2). அப்போ a² அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் கேன்சல் ஆகிட்டு வெறும் x + 2 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் போடணும், ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. b² அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பியை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிட்டு x - 2 இருக்கும், ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல x + 2 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் இது ரெண்டுக்கும் காமன்றதுனால உள்ளே போகும்போது -x ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆகவும் மாறிடும். -xையும் +xையும் அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா 2 இருக்குது, இங்கேயும் +2 இருக்குது. +2 + 2 என்று பார்த்தீங்கன்னா 4, அதனால தான் நம்மளுக்கு இங்கே 4ன்னு போட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்த டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ரொம்ப கிளியராகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம போடலாம். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதுதான். இதை வந்துட்டு நம்ம பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 1/4 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே என்னவா இருக்குன்னா தனியாக இருக்குது. அதை முதல்ல தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சம் உங்களுக்கு டீட்டெயிலாக போடல, நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, integral of √(x + 2 plus √(x - 2) divided by 4 இருக்கு. அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா 1/4 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இன்டகரில் தனித்தனியாகவே பிரிச்சுருங்க. இங்கே dx வேறு இருக்கும். √(, அப்படின்றதுனால x + 2 power 1/2 அப்படின்ற மாதிரி கொடுத்து dx வந்துடும்.
ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் இது ரெண்டுக்கும் 1/4 வந்துட்டு காமன், அதனால் தனியாகவே போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ் போட்டாச்சு. இங்கே பவரில் 1/2 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ் பவர் என்ன வந்துட்டு இன்டெக்ரல் பண்ணால் என்னவோ அந்த ஃபார்மெட்டே நம்ம போட்டுக்கலாம். 1/4 போட்டாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 1/2ஓட 1 ஆட் பண்ணால் 3/2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 3/2. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரூட் அப்படின்றதுமே என்ன வரும்னா பவரில் 1/2 அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் இருக்கும். பவரில் 1/2ன்ற அப்டேட் இருக்கும். அப்படின்றப்ப எக்ஸ் மைனஸ் 2 பவர் 3/2 அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கீழேயும் இதுக்கு கீழேயும் 3/2 வந்திருக்கும். இதுக்கு கீழேயும் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 3/2 வந்திருக்கும். ப்ளஸ் சி அப்படின்றது காமனாக இருக்கும். இதில் ரெண்டுலேயுமே 3/2 இருக்குது. 3/2 நம்ம வெளியே எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சேம் இதே தான் உள்ளே இருக்க போகுது. இந்த 1/6 மட்டும் எப்படி வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். 1/4 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1/3/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். 1/3/2 நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து மேலே வந்துட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 2/3 வந்துட்டு 3/2 என்ன வந்துடும்னா 2/3 அப்படின்ற மாதிரி வந்துடும். 1:2 2 2s are 4. அப்போ 2 × 3 என்ன வரும்னா 6. அப்போ 1/6 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நிற்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். இதை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம சம்மை அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையுமே டினாமினேட்டரில் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். அது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியதுக்கு பவரில் கரெக்டாக எழுதி +1 போட்டு முடிச்சாச்சு. 2.3 பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் அப்டேட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. 2.4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ட்ரிக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா a+b² ஃபார்மெட்டில் எழுதி நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள கரெக்டாக மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அப்டேட் பண்ணோம். அவ்வளோதான். இதே மாதிரி 2.6 வந்து அப்படி கிடையாது. நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணோம் ஃபேக்டர் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏதாவது கேன்சல் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொண்டு வந்தோம். 2.7 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ப்ளிட் இன்ட்டு சிம்பிள் இன்டெக்ரண்ட்டாக நம்ம மாற்றணும். இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. அதை மாதிரி மாற்றி நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நீட்டாக 2 சிம்பிள் இன்டெக்ரண்ட்டாக மாற்றி நம்ம வந்துட்டு வேலையை முடித்தோம். பாருங்கள் இப்போ 2 இன்டெக்ரண்ட்டாக இங்கே நிற்கிது. 2 இன்டெக்ரண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் வந்து நிற்கும். 2 இன்டெக்ரண்ட்டாக வந்து நிற்கும். அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அப்டேட்டாக கிளியர் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 2.8 வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது காஞ்சுகேஷன் அப்படின்ற கான்செப்ட். காஞ்சுகேஷன் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட சென்ட்ரல் இருக்கக்கூடிய சைனுக்கு பதிலாக ஆப்போசிட் சைன் கொடுத்து கரெக்டாக மல்டிபிள் பண்ணும்போது a+b × a-b ஃபார்மெட்டில் a² - b² அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைக்குது. அதை வச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸில் இருந்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே. இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 2.2க்கு தேவையான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.